ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மே 2 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்வதியோட வீட்டுக்கு வந்து ரோகிணி வராங்க. வந்து இந்த மாதிரி ஆன்ட்டி என்ன எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்குறாங்க. நீங்கள் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னோடனே, இந்த உலகத்திலே எது நடக்க முடியாதோ அதை வந்து நீ என்கிட்ட கேட்குறியே, ஆனால் இந்த மாதிரி விஜயா பண்ணுறது எனக்கும் கவலையாதமா இருக்கு அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போதே வேற யாரோ காலிங் மேல் அடிக்கிற சத்தம் கேட்குது. ஐயையோ! விஜயா தான் வந்திருக்கா. நீ இந்த ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கோ அப்டின்னோனே, இப்ப விஜயா வந்தோனே நேரா உள்ள வந்து இந்த பாரு, உனக்கு கேரளால ஒரு சாமியார் தெரியும்ல, அந்த சாமியார் கிட்ட போயிட்டு இது பண்ணணும். ஏன்னா இந்த மாரி ரோகிணியும், மனோஜையும் பிரிச்சுட்டு நான் என் பையனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அந்த பார்லர்காரி எப்படினாச்சும் வீட்ட விட்டு விரட்டணும் அப்டின்னோனே, இப்ப பார்வதி வந்து திட்டுறாங்க. அதெல்லாம் முடியாது. நீ அப்பாயின்ட்மென்ட் வாங்கி வை அப்டி சொல்லிட்டு, விஜய் வந்து வா அந்த ரூம்ல போய் ஏசி போட்டு உட்காந்து பேசலாம் அப்டின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப பார்வதி வந்து இது இல்ல, அந்த ரூம்ல வந்து பவர் இந்த கரண்ட் வந்து சரியா இல்ல அப்படிங்கிற மாரி ஒரு மாரியா சமாளிச்சு விஜயாவ அனுப்பி விட்டுருந்தாங்க. இப்போ ரோகிணி வந்து அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, என்ன இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னோடனே, இப்போ பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, அவள என்னால சமாளிக்க முடியாதும்மா, நான் கூட்டிட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னோடனே, இப்போ ரோகிணி என்ன சொல்றாங்கன்னா, அந்த அந்த சாமியாரோட நம்பர எனக்கும் சொல்லுங்க. ஏன்னா அவங்க வைக்கிற வசியத்த எடுக்கிற மருந்து நான் அவர்கிட்ட போய் வாங்கிருவேன்ல. தனியா இன்னொருத்தர்ட்ட அலைய வேண்டாம்லன்னோனே, இப்போ அவங்க பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, "நீ அப்படி சொல்றியோ? சரி பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் உனக்கும் சேர்த்து அப்பாயின்ட்மென்ட் வாங்குறேன்" அப்படின்னு சொல்றாங்க. இங்க என்ன ஆகுது, முருகன் போய் வித்யாவை போய் பார்க்க வர்றாரு. வரும்போது இந்த மாரி ஒரு ஃப்ளாட் வாங்க போறதாவும், அத வந்து நீ நாளைக்கு வந்து உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் தான் வாங்க முடியும். நாளைக்கு வாங்கன்னு கூப்பிடும்போது, வித்யா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஒருத்தங்க லவ் பண்ணதுக்கு ஐடியா குடுத்தாங்கல்ல, அவங்களே நான் நாளைக்கு வரும்போது என் கூடவே கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கும் ஒரு அண்ணன் ஐடியா குடுத்தாங்க. அந்த அண்ணனையும் நான் நாளைக்கு வரும்போது கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேருமா பேசிட்டு கிளம்பிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, மீனா போய் ஒரு கடையில போய் பூ குடுக்க போம்போது, அந்த கதிர் அவர வந்து பார்க்குறாங்க. ஆனா, அவர் வந்து கொஞ்சம் தூரமா தள்ளி போயிடுறாரு. அவர் கடையில இருந்தவர் வந்து ஒரு பொண்ணுக்கு வளகாப்புன்னு சொல்லிட்டு ஆர்டர் குடுத்துட்டு இருக்கிறாரு. மீனா அவர பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்புறமா வண்டி எடுத்துட்டு போகும்போது, அவர் வந்து மிஸ் பண்ணிர்றாங்க. இப்போ முருகன் போய் கதிர தான் பார்க்குறாரு. இவங்க 2 பேருமா தான் போய் வீடு பார்க்க போறாங்க. அவர்கிட்ட இருந்து தான் ஃப்ளாட்ட வாங்க போறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா அப்படின்னா, வித்யா வந்து மீனாக்கு கால் பண்ணி கூப்பிடுறாங்க. வீட்டுக்கு வாங்க அப்படின்னோனே, இந்த மாரி நாளைக்கு வந்து அவரு எனக்கு ஃப்ளாட் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு நீங்களே என் கூட கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லி வித்யா வந்து மீனாவ கூப்பிடுறாங்க. மீனா வந்து என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, நான் உங்க கூட கண்டிப்பா வரேங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறாங்க. அவங்க கிளம்பவும் ரோஹிணி வராங்க. அப்ப ரோஹிணி வந்து கேட்குறாங்க, "ஏன்டி என்ன உங்க வீட்டுக்கு புதுசு புதுசானா வந்துட்டு போறாய்ங்க. என்னைய விட்டுட்டு அவங்கள கூட்டிட்டு போற" அப்படின்னோனே, இப்போ வித்யா வந்து எல்லாத்தையும் சொல்றாங்க. இந்த மாரி ஃப்ளாட் பார்க்க போறேன். அப்படின்னு சொல்லிட்டு, "நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுடி. ஆனா அவங்க வந்து எனக்கு வந்து லவ் குரு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.